இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் போடலைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுல நமக்கு நல்லதா அமையணும் அப்படின்னு நினைச்சுதான் பல கடைகள்ல போய் வாங்குவோம். ஆனா அவங்க செய்யறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அவுட்புட்லயே நிறைய லாபம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ற இதெல்லாம் இருக்கு. அந்த கேக் அவ்வளோ டேஸ்டா இருந்தாலும் அதுல ஃபுல்லா கெமிக்கல்னு தெரிஞ்சுமே நம்ம வாங்கி தான் சாப்பிடுறோம். இப்போ நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற வீடியோஸ்லாம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நான் ஹோம் பேக்கிங் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. என்னோட மனசாட்சிக்கு தகுந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல விதத்துல தான் கொண்டுட்டு போகணும்னு நினைச்சுதான் நான் கேக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தென் பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம கலக்கல. அவங்க கேட்டா உடனே ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நியூஸ் பேப்பர் எல்லாம் அடியில பேக் பண்றதுக்கு போட்டு அதை எடுக்கிறாங்க. பட் அவ்வளோ ஹைஜீனிக்கா அந்த பிளேஸும் இல்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷா நீட்டா வேணுங்கிற டைமிங்க்கு முந்தத்த நாள் தான்